பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது. மோதி மிதித்து விடு, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு. பேரன்பின் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்துல ஒரு சர்ச்சை, அதை பத்தி நம்ம இப்ப எதுக்கு பேசணும், அதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். கடந்து போயிடலான்னு பார்த்தோம். ஆனா அது தொடருது. அதுல இருந்து சில சூழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய திராவிடம் என்கிற அந்த பெயரை தமிழர்கள் மீது திணித்து, குறிப்பா தமிழர்கள் மீது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது திணித்து பிழைப்புவாதத்தை எப்படி செய்கிறார்கள், திராவிடம் எந்தெந்த இடத்துல தன்னை முன்னிறுத்திக்கும், எந்தெந்த இடத்துல போயிட்டு பதுங்கி கோயிலும் பதுங்கிக்கும் அப்படின்றதுக்கும் அந்த சர்ச்சைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால அதை பேச வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இந்த சமீபத்துல கமலஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய தக்லை ஆடியோ லான்ச்ல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்துகிட்டார். ஒரு கெஸ்டா விருந்தினராக கலந்துகிட்டார். அவர் சிவா அண்ணான்வாங்க, அவரை கூப்பிட்டுருக்காரு. கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, இந்த விழாவில் கலந்துகிட்ட சிவராஜ்குமார், அதாவது சிவா அண்ணா, அவர் எல்லாரும் சிவாண்ணான்னு கூப்பிடுவாங்க. அவர் என்னோட வயசுல சின்னவராக இருந்தாலும் நானுமே அவரை எல்லாரும் கூப்பிடுற மாதிரி சிவாண்ணானே கூப்பிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, அதெல்லாம் கமலஹாசன் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அதான் அரசியல் அப்படின்றதுக்கு வரத்துக்கு முன்னாடிலாம் அவரை மாதிரி நடிகரும் இல்லை, மனிதரும் இல்லை, தன்மானம் மிக்கவர் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அரசியலுக்கு ஏழு கட்டவன்லயே 1ஆம் நம்பர் கேடு கட்டவன் யாருன்னா இவன் தான்டா அப்படின்னு சொல்ற ஆயிட்டாரு. அதனால சிவா அண்ணா நானுமே சிவா அண்ணான்னு கூப்பிடுவேன், அதுல ஒன்றும் எனக்கு கூச்செல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த சிவராஜ்குமார் அவர்களுடைய குடும்பத்துல, ராஜ்குமார் அவர்கள் குடும்பத்துல தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான அந்த உறவை பத்தி எல்லாம் பேசிட்டு, ஸோ கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, நான் உயிரே உறவே தமிழே அப்படின்னு தான் அழைப்பேன் எல்லாரும். இதுல உயிரே உறவே அப்படின்றது சிவராஜ்குமாருக்கு பொருந்தி போகுது. தமிழே அப்படின்னா அது பொருந்துமானா அதுவும் பொருந்தும். ஏன்னா அவர் கன்னடரா இருந்தாலுமே தமிழ்ல இருந்துதான் கன்னடமே பிறந்தது. அதனால நான் தமிழேன்னு சிவராஜ்குமார் அவர்களை அழைக்கலாம், தவறு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது தமிழினுடைய சிறப்பை சொல்வதற்கான நிகழ்ச்சி இல்லை. தமிழ்ல இருந்து இந்த மொழிகள்லாம் பிறந்திருக்கு, தமிழ் தொன்மையான பழமையான முதன்மையான மொழி அப்படின்னு அந்த பெருமைகளை பேசுவதற்கான நிகழ்ச்சி அல்ல. வியாபார நிமித்தமா படம் வியாபாரம் ஆகணுன்றதுக்காக ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் பேசும்போது இதை ஃப்ளோல சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இதை கர்நாடக கன்னட அமைப்புகள் என்ன பண்ணுச்சுன்னா, கமலஹாசா உன் படம் ஒன்றுன்றதுக்காக எங்களுடைய மொழியை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி தமிழுக்கு கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னது பெரிய தப்பு, மரியாதையா மன்னிப்பு கேள்ல. இந்த ஆளுடைய போட்டோவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செருப்பு மாலெல்லாம் போட்டு உருவ பொம்மெல்லாம் எரிச்சு கழுவி 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 ஊத்தாரு. கன்னடம் தமிழிலிருந்து தோன்றியது என்று நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் அவரது பேனர்களை கிழித்து கன்னடர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. கமலஹாசன் போற போக்குல சொன்னாரு தமிழ்ல இருந்து கன்னடம் போறதுன்னு சொன்னாரு. வரலாற்று உண்மையும் கூட. இவனுங்க இந்த திராவிடம் சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில கூட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவையெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு குடும்பமா இருக்கும். அது தமிழ் அதுல முதன்மையான தாய்மொழியா இருக்கு. அதுல இருந்துதான் இதெல்லாம் பிறந்ததுன்றத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா மொழிகளுக்குமே கன்னடம், தெலுங்கு, மலையாளத்துக்கெல்லாம் ஒரு கால வரை இருக்குது. இந்த ஆண்டு இது தோன்றுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. தமிழுக்கு அப்படி கிடையாது. தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி. ஒரு கணக்கீடு செய்ய முடியாத அளவு மிக பழமையான மொழி, உலக அளவுல முதன்மையான பழமையான தொன்மையான மொழின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி தமிழ். அது எல்லாரும் தெரிஞ்சது. எது எப்படி இருக்கையா எங்களுடைய மொழி அப்படின்னு நீ சிரமப்படுத்துவ அப்படின்னு இந்த கன்னட அமைப்புகள்லாம் கிளர்ந்து எழுந்து அங்க போராட்டத்துக்கு குச்சாங்க. கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியாக விளங்கும் கன்னட மொழியை அவர் அவமதித்து விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நமக்கு அது என்ன கேள்வினா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களை திராவிடன்னு சொல்லாதியா, நாங்க தமிழர்கள் அப்படின்னு முன் சொன்னா, நீ எப்படி உன்னை திராவிடன்னு சொல்லிக்காம தமிழன்னு சொல்லிப்ப, நீ மொழி இனவாதம் செய்றியா அப்படின்னு முத்திர குத்தின்னு இருக்கானுங்க எங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நீ திராவிடம் தான் சொல்லிக்கணும்னு வலிய திரிச்சிட்டு இருக்கானுங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், எந்த ஒரு பெருமை மிகு விஷயமா இருந்தாலுமே திராவிட கலாச்சாரம், திராவிட சித்தாந்தம்,
திராவிட பாரம்பரியம், திராவிட நாகரிகம், இப்படி திராவிடம் 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 தான் ஒட்டுமொத்தமா இங்க திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது அப்படின்றத பெருமையா சொல்லிக்கிறாங்க. தமிழர் மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது. ஆனா திராவிடன்னு சொல்லிக்காம தமிழ்னு சொல்லிக்கிட்டா மொழி இனவாதம் செய்யற, பிரிவினைவாதம் பண்றன்னு சொல்லி தமிழன் தன்னுடைய அடையாளத்தை சொல்லிக்கவே விடாத இந்த திராவிடர்கள் அங்க கர்நாடகாவில கன்னடர்கள் வந்து ஒரு வரலாற்று உண்மையை கூட ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாம கன்னடர்கள் அங்க வந்து மொழி வெறி கொண்டு அங்க போராடிட்டு இருக்கானுங்களே. இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் யாராவது வந்து திராவிட ஆளுமைன்னு தங்களை சொல்லிக்கிறவங்க யாராவது வந்து கண்டிச்சிங்களா? காட்டினர். தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்கு பெங்களூருவுக்கு வந்த கமல்ஹாசனை முற்றுகையிட கன்னட அமைப்பினர் திட்டமிட்ட நிலையில் அவர்கள் வருவதற்கு முன்பே நிகழ்ச்சி முடிந்துவிட்டது. திரைப்படத்தை கர்நாடகாவில் தடை செய்ய நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாயா, கன்னடம் வந்து தமிழ்ல தான் பிறந்தது அப்படின்னு ஏன் இங்க இருந்து யாருமே அறிக்கை உள்ள ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல? அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழன் மட்டும்தான் இங்க திராவிடன்னு சொல்லிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரியான திணிப்புகளை நடந்துட்டு இருக்குது. இங்க பெரியார்னு ஒருத்தர் இருந்தார், ஈவே ராமசாமி. அவருடைய படம் வரும்போது கூட, இதை அடிக்கடி நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், அவருடைய படம் இங்க வரும்போது கூட தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்ற தலைப்போட வந்தது. ஆந்திரால அந்த படம் டப்பிங் ஆகி போகும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தலைப்போட போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த திராவிடம் பேசணும், இதெல்லாம் பேசணும்னு. அப்படி மாநிலத்தை விட்டு மாநிலம் போச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே மறந்துடுவாங்க, கொள்கையாவது கோட்பாடாவது அப்படின்னு இருந்துருவாங்க. இதைத்தான் திராவிடம் வந்து பலகாலமா சூழ்ச்சி செய்து குறிப்பா தமிழன் தலையில மட்டுமே முழகா அரைக்கிறதுக்காக இந்த திராவிடம் அப்படின்ற இந்த ஒரு தேவையற்ற ஒரு சொல்லை தமிழ் மீது திணித்து தொடர்ந்து தமிழனை ஆள்வதற்கும் பிழைப்பாதம் செய்வதற்கும் திராவிட சூழ்ச்சி செய்து வருகிறது அப்படின்றத இந்த விஷயத்திலே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கர்நாடகாவில் வந்து எங்களது மொழியை நீங்கள் சிறுமைப்படுத்தி விட்டீர்கள்னு போராடுறான். அவனை கண்டிகத்துக்கு கூட இங்க வக்கு இல்ல, துணிச்சல் இல்ல, திராணி இல்லை இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவர்களுக்கு. அவன் தன்னை திராவிடன் சொல்லிக்கிறானா? யாராவது எந்த மாநிலத்திலேயாவது நீங்க சொல்லக்கூடிய திராவிட குடும்பத்தில் இருக்கக்கூடிய தெலுங்காரனோ இல்ல மலையாளியோ இல்ல கன்னடக்காரங்களோ யாராவது தங்களை வந்து திராவிடர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? நான் கன்னடன் என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன், நான் தெலுங்கன் என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன், நான் மலையாளி என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன், அப்படித்தானையா போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயா தன்னை வந்து திராவிடனா முன்னிறுத்துறாங்க? வேற மாநிலமானாங்க. இதே மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த திராவிடம் பேசுறவங்களை கொஞ்சம் கூட மதிக்கத்தே இல்லை. நீங்க பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள் சாதியை பின்னாடி போட்டு இருக்காங்க. ரெட்டி மேனன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. உங்களை யாரும் வந்து உங்களுடைய கொள்கை கோட்பாடா யாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்களே மதிக்கிறது இல்லை. அப்புறம் தங்களை திராவிடன் சொல்லிக்கிறது. முழு அடையாளத்திலுமே வெளிப்படுத்தக்கூடிய இடத்துலதான் தமிழர் அல்லாதவர்கள் இங்க இருக்காங்க. நம்ம வந்து மொழி பேதமோ பிரிவினைவாதமோ பேசல. அது என்னையா தமிழை மட்டும் வந்து தன்னை திராவிடன் சொல்லிக்கணும்? இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் தங்களை தமிழன்னு சொல்லிப்பாங்க. அது எங்கன்னா வந்து தேவைப்படுற இடத்துல இருக்கும். ஆனா அந்த பெருமையான விஷயங்கள் நடக்குது பாருங்க. ஒன்னல்ல கீழ் அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய அந்த பழமையான நாகரிகத்துக்கு திராவிட நாகரிகம்னு பேர் வைக்கிறாங்க. இந்த அளவு பெருமை மிகு விஷயங்களுக்கு திராவிடத்தை முன்னிறுத்துவது என்பதுதான் காலகாலமாக, அதாவது 100 ஆண்டு காலமாக இந்த திராவிட சூழ்ச்சியாளர்கள் செய்து வரக்கூடிய வேலையா. திராவிடம் தான் நீங்க சமூக நீதியை பேசுது, திராவிடம் தான் நீங்கள் பெண் விடுதலையை பேசுது, திராவிடம் தான் நீங்க தமிழை காப்பாத்துதுன்ற மாதிரி உருட்டின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்களை ஐயா நாமெல்லாம் திராவிடர்கள் ஐயா, நீங்க என்ன உங்களை தனியா கன்னடர்கள் அப்படின்னு பிரிச்சுட்டு போயிட்டு உண்மையான வரலாற்றை மறைத்து போராட்டத்தை குதிச்சிருக்கீங்க அப்படின்னு எவனா பேசுறீங்களா? ஏன் கமலஹாசன் இருக்கக்கூடிய திரைத்துறையிலேயே பிரகாஷ் ராஜ் ஒரு ஆண்மகன் இருக்கிறான், போராளி. அவன் கன்னடக்காரன். அவன் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசும்போது, ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, என்னெல்லாம் கன்னடம் பிரிக்கிறாங்க, நான் தமிழனுடைய தமிழ் நல்லா பேசுவேன், இலக்கணம் படிச்சிருக்கேன், இலக்கியம் தெரியும், ஏன் இந்த மாதிரி பிரிவினைவாதமா என்ன கன்னடம் பிரிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து உருட்டினவன். ஏன்னா இந்த ஒரு சம்பவத்துல கமலஹாசன் சொன்னது என்ன தவறு இருக்குது? தேவையில்லாம ஏன் போராடிட்டு இருக்கீங்க? நாமெல்லாம் திராவிடர்கள் இல்லையா? தமிழ்ல இருந்து தான் என் கன்னடம் பிறந்தது, அதான் என் உண்மை அப்படின்னு சொல்வதற்கான ஒரு துணிச்சலோ ஒரு வக்கோ திராணியோ ஏன் இந்த பிரகாஷ்ராஜ் அப்படின்ற இந்த ஆண்மகன் போராளி இருக்கானே ருபாகூர் அவனுக்கு வரல? பல நடிகர்களும் போராளிகளாக அடையாளம் காட்டிக் கொண்ட பல நடிகர்களும் இந்த விஷயத்துல கமலஹாசன் பக்கமா திரும்பவே இல்லை. ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்து அப்படி பேசுனத உடனடியா சிவராஜ்குமார் வந்து என்ன சொல்றாரு, அவர் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேத்து நினைக்கிறேன்,
அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது கமலஹாசன் பேசுனதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒரு கன்னடன்றதுல பெருமையும் கௌரவமும் கொள்றேன், என்னுடைய மொழியை வந்து நான் சிறுமப்படுத்த விட மாட்டேன், அவர் என்ன பேசினாருன்றது சரியா நான் கவனிக்கல, அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்ததுன்னு கமலஹாசன் பேசியிருந்தா அதை வந்து நான் ஏற்பதற்கு இல்லை, அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு செருப்பை கயிட்டுன்னு கமலஹாசனை சிவராஜ்குமார் அடிச்சிருக்கு. ஏன்னா கமலஹாசன் பேசினது உண்மை, கமலஹாசன் உண்மையான ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு துபாகர் யாருமே இல்லை. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு நேரா போய் டிவி எல்லாம் உடைச்சு குடும்ப ஆட்சின்ற பேர்ல தமிழ்நாட்டையே வந்து கொண்டு புதைச்சிட்டு இருக்காங்க, ஊழல் ஆட்சி செய்யறாங்க, நான் வந்தா இதெல்லாம் மாத்த போறேன், அதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, ஓட்டு போடுறதுக்கு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் வீரவர்சனம் பேசினாரு. எந்த காலகட்டத்திலும் திருடர்களோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், கொள்ளையடித்தவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம், ஊழல் செய்பவர்களோட கூட்டணி வைக்க மாட்டோம், நான் வந்து என்னுடைய கொள்கை கோட்பாடோட உறுதியா நிக்கிறேன், அதே மாதிரி உறுதியா நீங்க நிக்கிறதா இருந்தா மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்க, இல்லைனா அப்படின்னு கை காட்டுவாரு, கேட்டு தருகுது, வெளில போயிடுங்க. பிக் பாஸ் நடிச்சினார் அவர் கட்சி ஆரம்பிச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது பிக் பாஸ்ல பேசுற மாதிரி தான் டைலாக் பேசுது. ஒரு கூட்டத்தில் கூட சொல்லுவார், இந்த திராவிடம் என்பதை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலத்துக்கும் பரப்ப வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். நிறுத்திட்டு அப்படியே சுத்தி பார்ப்பார், யாராவது கை தட்டுவாங்களா, பங்கமா கலாய் வாங்கிருக்கு, மொக்க வாங்கிருக்கு. அதனால அவர் வியாபாரம் தக்காளி ஓட்ட தக்காளி, இந்த தூங்காவனம் உத்தமம் இல்லை அந்த படம்லாம் பத்துக்குச்சு, வேலைக்கு ஆகாதான்னு சொல்லி பிக் பாஸ் தொகுத்து வழங்கியிருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, அப்படியே போயிடலான்னு பார்த்தாரு. லோகேஷ் கனகராஜன் எங்க வந்து ஒரு புண்ணியம் வந்தான், அவன் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஒரு படம் எடுத்து வியாபாரத்தை கொடுத்தவனா நாம வந்து வசூல் சக்கரவர்த்தி தான் அப்படின்னு நம்பி நின்று போன இந்திய டூல மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சு அதை வெளியிட்டு அதை எப்படி கழுவி ஊத்துனாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப தக்கலை. ஸோ அவர் நல்ல நடிகர், அதுல மாட்டுக்கருத்து இல்லை, நம்ம அதுல வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. ஆனா இவ்வளோ கேவலப்பட்டு போய் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் நாங்க வந்து ஒழித்து கட்டுவதற்காக மக்களின் பக்கமா நின்று நான் வந்து இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக பாடுபடுவேன் அப்படின்லாம் சொன்ன கமலஹாசன் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு, அந்த சீட்டுக்காக போயிட்டு அறிவாலய வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் துணிச்சலா கேட்டான். பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ வந்து பெருசா கேள்வி கேட்கறதில்ல. இந்த 4 வருஷம் வந்து முதலமைச்சரும் அங்க எங்கன்னு சொல்லி ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதியும் கொடுத்திருக்காரு. அது பேட்டியா சொல்ல முடியாது. அவங்க ஒரு அறிக்கை மாதிரி எடுத்துட்டு வந்து இந்த கேள்வி கேளு, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா மொத்தமா வந்து எல்லாத்துக்குமே ஒரு அறிக்கை மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த இடையில அப்போ வந்து குறுக்கு கேள்வி கேட்கறது, நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து பத்திரிகையாளரா கேள்வி கேட்டாங்களானா இல்லை. எல்லா பத்திரிகைகளுமே செய்தி ஊடகங்கள்ல இருந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்ல இருந்து எல்லாமே வந்து ஜிங்சக் தட்டின்னு இருக்குது அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் சூடு சொரணம் உள்ளவன் போல கமலஹாசனை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஐயா, நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது குடும்ப ஆட்சியை வந்து நான் ஒழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னா ஆடி போயிட்டான் அந்த கமலஹாசன். இவ்வளவு பெரிய நடிகர் ஆடி போயிட்டு பதிலே இல்லை, அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு திடீர்னு அந்த ஆளுக்கு வந்து ஒரு டைலாக் ஞாபகம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு நாட்டுக்கு தேவை. டேய், பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டை குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, ஒன்னும் சீட்டு தேவை, அது உனக்காக தேவை. உன் கட்சியில் ஆளே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற. அந்த ஒரு சீட்டை வாங்கிட்டு ராஜ்யசபாவுக்கு போயிட்டு யாரெல்லாம் குழப்ப போறீங்க? அதை நினைச்சா வேற நமக்கு இப்பயே வந்து ஒரு மாதிரி அவர் கிற்கலாகும். ஸோ நாட்டுக்கு தேவையா இவ்வளோ கேடு கட்டு போய் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாமே பின்னுக்கு தள்ளிட்டு இவ்வளோ கை தேர்ந்த ஒரு கேடுகட்ட அரசியல்வாதியா முன்னிருக்கிற கமலஹாசன் அவர்கள் போற போக்குல அந்த விழால பேசுனது வந்து உண்மையான விஷயம். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்படி ஜபல் குத்துனுங்கிறாப்புல கமலஹாசன். அதெல்லாம் தெரியலைன்னா கிரவுண்ட் லெவலில் நீங்க என்னென்ன மாதிரி எல்லாத்தையும் சமரசம் பண்ணுவீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஏன்னா மானஸ்தம் ஒருத்தன் தான்ல சத்யராஜின்னு தமிழ் புரட்சி தமிழர் அவரு அவராம் பாரு. அந்தாலு பாகுபலி படத்துல நடிக்கும் போது அவர் ஏதோ பேசினாருன்றதுக்காக இதே கர்நாடகாவில் நாங்கள் படத்தை வெளியிட மாட்டோம் போது மன்னிப்பு கேட்டோம்னா அந்த மான தமிழனா பேசி கொண்டிருக்கக்கூடிய துபாகூர் சத்யராஜ்.
இவனுங்களுடைய இந்த இரட்டை வேடம் என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து திராவிடம் கற்பித்தது இதுதான். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும் மக்களே. திராவிடம் என்பதே தமிழர்களை ஏற்றி பிழைப்பதற்காகவும் அவர்களை ஏமாற்றி அவர்களை ஆள்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட, தமிழர் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி சொல் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை பெருமை மிகு அடையாளத்தோட முன்னிறுத்திக்கிட்டு திராவிடர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் திராவிடன் சொன்னதில்லை எவனுமே, அவனுடைய மொழியினுடைய அடையாளத்தோடு முன்னிறுத்தி கொள்ளும் போது நாமுமே நாங்க திராவிடர்கள் அப்படின்ற அந்த ஒரு பொய் பிரச்சாரத்துல மயங்கி கடந்து அந்த திருப்பு வேலைக்கு உடன்பட்டு போயிடாம நாம் எல்லாம் தமிழர்கள் அப்படின்ற அந்த உண்மையான அடையாளத்தை தைரியமா வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி, மீண்டுமே சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பிலே பாரதி. இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும்